அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். பார்க் லேட்டன் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான கிரைம் 101 என்ற கிரைம் த்ரில்லர் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். பசிபிக் கோஸ்ட் ஹைவே 101 என்ற பகுதியில தொடர்ச்சியா சில விலை உயர்ந்த நகைக்கடைகள் கொள்ளையடிக்கப்படுது. இந்த கொள்ளை சம்பவங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் எந்த தடயமும் இல்லாம நடப்பதால இது ஏதோ ஒரு சர்வதேச மாஃபியா கும்பலின் வேலை என்று காவல்துறை நம்புது. ஆனா டிடெக்டிவான மார்க் ரஃபாலோ மட்டும் இது ஒரு தனி மனிதனின் கைவரிசை என உறுதியா நம்புறாரு. அந்த தனி மனிதன் தான் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு கிரிமினல். அந்த ரூல்ஸுக்கு அவர் வச்சிருக்கும் பெயர் தான் கிரைம் 101. யார் கூடவும் கூட்டு சேரக்கூடாது, அதிகமா ஆசைப்படக்கூடாது போன்ற விதிகளை வச்சு ரொம்ப கச்சிதமா திருடிக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய டீலுக்காக அவர் தனது விதிகளை மீற வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அதே சமயம் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கும் மோனிகா பார்பரேவுக்கும் இடையில காதல் உருவாகுது. ஒரு பக்கம் போலீஸின் நெருக்கடி, இன்னொரு பக்கம் தனது தனிப்பட்ட வாழ்க்கை என அவர் சிக்கிக்கொள்ளும் போது அந்த பெர்ஃபெக்ட் திருடன் எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் விறுவிறுப்பான மீதி கதை. இதுக்கு நடுவுல பாரி கியோகன் ஒரு சைக்கோ கில்லர் போல உள்ள வந்து கதையில பெரிய திருப்பங்களையும் ஏற்படுத்துறாரு. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். கலிபோர்னியாவின் 101 ஹைவேஸ்ல ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் கச்சிதமாகவும் கொள்ளையடிக்கிற ஒரு மாஸ்டர் திருடனுக்கும் அவனை பிடிக்க நினைக்கும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கும் இடையிலான விறுவிறுப்பான கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தின் மொத்த கதை. இந்த படம் கிரைம் த்ரில்லர் மற்றும் ஹெய்ஸ்ட் டிராமா ஜானரை சேர்ந்தது. 1990ஸ்ல வெளிவந்த விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படங்களின் ஸ்டைல்ல இருந்த இந்த படம் புகழ்பெற்ற ஹீட் மற்றும் பாயிண்ட் பிரேக் போன்ற படங்களை ஞாபகப்படுத்துச்சு. இந்த படம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஆக்ஷன் காட்சிகளின் போது அப்படியே ஸ்பீடா போகும் வகையில படத்தின் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. மேலும் இந்த படம் ஆக்ஷனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம கேரக்டர்ஸோட ஆழமான எமோஷன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு நேர்த்தியான படம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் புகழ்பெற்ற 101 ஹைவேஸ கேமரா சுத்தி சுத்தி கேப்சர் பண்ண விதம் படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான சினிமா ஃபீலை கொடுத்திருக்கு. மேலும் அந்த சிட்டிய ரொம்ப பளபளப்பா காட்டாம யதார்த்தமான மக்கள் வாழும் நிஜமான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமா அப்படியே நம்ம கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க படத்தின் ஒளிப்பதிவுல. படம் கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு சிலருக்கு தோணும். ஆனா படத்துல வர்ற ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என பார்க்கும்போது கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சிறப்பா நடிச்சிருக்காரு. ஒரு சிதைந்த மனநிலை கொண்டவராகவும் வெட்கப்படுபவராகவும் அவரது ஆக்டிங்கை வெளிப்படுத்தி இருக்கும் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மார்க் ரஃபாலோவும் ஒரு துப்புரியும் அதிகாரியா ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காரு. அடுத்ததா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பாரி கியோகனோட ஆக்டிங் தான். இவருடைய ஆக்டிங் ரொம்ப மிரட்டலாகவும் அதே நேரம் கணிக்க முடியாத ஒன்னாகவும் எனக்கு தெரிஞ்சது. இந்த கதாபாத்திரம் இவருக்கு மீண்டும் ஒரு நல்ல திருப்புமுனையா அமையும் என்பதுல சந்தேகமே இல்ல. ஒட்டுமொத்தமா படத்துல நடிச்ச எல்லோருமே ஒரு கிளாசிக் த்ரில்லர் படத்துக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை முழுசா கொடுத்திருக்காங்க. படத்தின் கிளைமேக்ஸ் நேர்த்தியாகவும் ஒரு நல்ல பழைய த்ரில்லர் படத்தை பார்த்த திருப்தியை கொடுக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கதையில நிறைய திருப்பங்களும் எமோஷன்ஸ் காட்சிகளும் சரி விகிதத்துல கலந்திருக்கு. சில இடங்கள்ல படம் ஸ்லோவா போவதும் படத்தின் லென்த் கொஞ்சம் அதிகமா இருப்பதும் இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள். இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. மொத்தத்துல இது ஒரு நேர்த்தியான படம். பழைய ஸ்டைல் கிளாசிக் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.